ஹாய், வெல்கம் டு பிஜே விலாக்ஸ். இன்னைக்கு சமையல் பார்க்க போகலாமாங்க. இன்னைக்கு அப்பா சமைச்சாரு, இன்னைக்கு அம்மா சமைக்கிறாங்க. அம்மா வந்து நானும் சமைக்கிறேன்டா வீடியோ போடுறேன்டா சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா சமைக்கிறாங்க. ஏன்னா அப்பா வந்து வெளியில போயிருக்காரு வேலை விஷயமா. இன்னைக்கு நான் சமையல். அம்மா எப்பவுமே சமைப்பாங்க, அப்பா எப்பயாவது ரேர் தான். ஓகேவா? ஸோ அது வந்து நாங்கள் வீடியோக்காக ஜஸ்ட் ஃபன்னு தான் நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து பொம்பளைங்க அது இதுன்னு சொல்லாமே ஃபன் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அம்மா சமைப்பாங்க, அதை பாருங்க. ஓகேவா? சிம்பிள் டிஷ்ஷு. ஆனியன் பொடிப்படியாக கட் பண்ணிக்கணும், தக்காளி அதுவும் பொடிப்படியாக கட் பண்ணிக்கணும். தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம் தோசைக்கு. சூப்பராக இருக்கும், வாங்க. அது யாருக்கு பிடிக்கும் வீட்டில்? உனக்கு தான் பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பமே அழகழகுது பெண்மை எடும் கடாய் நண்பர்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன எடுக்கிறீங்க? ஆயில். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போதுமா? அவங்க எவ்வளோ எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு. ஓகே. எண்ணெய் காஞ்சதுமே ஆனியன் போடலாம். குடு 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 குடு. எண்ணெய் காஞ்சதுன்னு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு வெங்காயத்தை போட்டு பார்த்தா எண்ணெய் காஞ்சிடும். என்னமே எல்லாமே தெரியும், போட்டு பார்த்தாலும் தெரியும். சமையல் வேறு இல்லை நம்ம பண்ணுறதுனால நான் அப்படிதான் பண்ணுவேன். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கலரி பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் அவங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ சமைக்கும் போது இது மாதிரி வந்து கலரத்துக்கு மட்டும் வாங்குவீங்க. எனக்கு இந்த கலரத்துக்குலாம் ரொம்ப பிடிக்கும். என்னை விட என் பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சமையல்ல. எங்கள் அப்பா விட எனக்கு இன்ட்ரெஸ்ட். அப்பாவுக்கு எப்படி சமைக்கிறதான்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அப்பா வந்து இந்த பேச்சுலராக இருந்தார். அவர் வந்து வேலை பார்க்கும்போது அவர் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தார் பேச்சுலராக. ஸோ அப்போ வந்து அவர் சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாருன்னு சொன்னார். ஸோ அப்போதுலேருந்தே எங்கள் அப்பா வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. எப்பயாவது வீட்டில் நாங்கள் இருந்தோன்னா சமைப்பார். ஸோ நான் எங்கள் அம்மாவோ இல்லை அப்பாவோ சமைக்கும்போது இது மாதிரி எப்படியாவது கடன் வாங்கி நான் பண்ணிட்டுருப்பேன். எங்களுக்கு வந்து அவங்க லேபர் சார்ஜை ஒரு 2000 கொடுத்துருவாங்க. இப்போ எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. சமையல் கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. சமையல் தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ஏன்னா எங்கள் அம்மா வந்து சமையல் இதனால தான் கற்றுக்கிட்டாங்க. அம்மா எதுக்குன்னா எனக்காக அவங்களுக்காக கற்றுக்கிட்டாங்க. யார் இல்லைனாலும் நம்மளுக்கு சமைச்சிக்கலாம். ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி தரேன். அந்த காலத்தில் அது இல்லை. யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம், எனக்கு வந்து சோறு கொடுங்க, சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க வேணாம். இல்லை, நம்மளே சமைச்சிக்கலாம் சிம்பிளாக. எனக்கு கொஞ்சம் கலர்றேன். அப்பா சமையல் பண்ணும்போது ஏன் இது மாதிரிலாம் நான் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து சால்ட் இப்போ நான் கலர்றேன் பாருங்கள். நான் இப்போ கலர் ஐயோ கீழெல்லாம் மீமி நான் போடல. குடும்பம் 2000 கொடுக்கணும்னா இன்னும் கண்ணு முடினே சமைக்கணும் போல. பிரியாணி வாங்கி சாப்பிடலாமே. எனக்கு பிரியாணி பிடிக்காதுல்ல. பிரியாணி பிடிக்காது, உனக்காக ஃப்ரைட் ரைஸ் வாங்க. பத்திக்குது ப்ரோ. கொஞ்சம் கலர் வேகட்டும், தக்காளி போட்டுடலாம். இது வந்து நைட் என்கிற காரணத்தினால் லைட் இந்த ஃபெசிலிட்டி மட்டுமே உள்ளது, மைக் இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் டார்க்காக இருக்காது. என்னமே இன்னொன்று என்னென்னா, அப்பா சமைக்கும் போது ஏன் இது மாதிரிலாம் வந்து நான் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அம்மா கூட பேசலை, என் வாய்ஸ் வந்துருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. சரி வந்து நம்ம சமைக்கிறது மட்டும் போடலாம், எதுக்கு வரலன்னு பேசிட்டு சொல்லிட்டு நான் போடல. இது சின்ன டிஷ்ஷு. சரி, ஒரு பாட்டு பாடு. அது வரைக்கும் பெண்மை தாங்குவதில்லை, ஓ எங்கள் அம்மா ஒரு செஃப் தாங்க. எனக்கு அந்த பாட்டு தெரியாது, ஆனால் நான் பாடுவேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே சமைப்பேன். சரி, இப்போ என்ன பாட்டு பண்ணலாம்? சம்மந்தம் இல்லாமல் பாட்டு.
அம்மா பொண்ணு சாங்க பாடு. பைபிள் மிதப்போம். நாங்கள் பைக் எடுத்து ரைட் அடிப்போம். ரைட் வானத்தை குடிப்போம். தோழனுக்கு தோல் கொடுப்போம். தொல்லை வந்தா நைட் பார்ட்டியில் முடிப்போம். ஓகே பேக் சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றுறதுக்காக இல்லை நீங்கள் எவ்வளோ ஊற்றுறீங்க எனக்கு தெரியாது. ஸோ அதனால் செஃப் அம்மா சரி, ஒரு நல்ல பாட்டு நான் எடுத்திருக்கேன். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா, தேடி பார்த்தேனே காணும் உன்னை, கண்ணாடி பாடு இதுக்கு மேலே அழுதுருவேன். இந்த மாதிரி பாட்டு பாடும் போது லைட்டாக கண்ணு கலந்துதான் வெங்காயம் வெட்டும் போது என்ன ஆகும்? இல்லை, நான் இப்போல்லாம் அழுவ மாட்டேன். அம்மா மேல பாசம் இருந்தா கண்டிப்பா கண்ணீர் வரும். குலு 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 குலு. தண்ணி ஊத்துங்க. ஏன்னா எனக்கு தண்ணி ஊற்றி பண்ணாதான் பிடிக்கும். என்னது இது மிளகாத்தூள். அது தெரியல செஃப், எப்படி ஆக முடியும்? பைபிளை மெத்தப்போம். நாங்கள் பைக் எடுத்து ரைட் அடிப்போம். ரைட் அப்படிதான் இருக்கும். வீடியோஸ் நைட்டு சமையல் வித் மம்மி. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால ஏன்னா அப்பா மேரேஜ் மழை வெளில போயிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றுறோம். புகை பறக்குது. ஐயோ. ஓகே, எங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. தக்காளி தொக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். இது மாதிரி தான் இருக்கணும். தண்ணி ஊற்றிட்டோன்னா ஃபஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டு, இது வந்து எனக்கு பண்ண தெரியும்ல. தோசை ஊற்றுறோம், அப்புறமா ஊற்றுறோம். இல்லை, இட்லி ஊற்றுறோம். சரி ஓகே, தோசையாக போதும். ஏன்னா இன்னைக்கு வந்து நேற்று தான் இட்லி சாப்பிட்டோம். இன்னைக்கு தோசை ஊற்றலாம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. அதை அடுத்தது அதை வந்து எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் அதை பார்த்துருங்க. ஓகே நல்லே. ஃபஸ்ட்டு இது என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடாயை வந்து சூடாகணுன்னே வெங்காயத்தை போடுங்க. அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரும் பார்த்தீங்களா? ஆமாம், லைட்டாக இதானா போதும். ஓகேவா? ஆகணுன்னே அப்புறம் வந்து தக்காளி போடுவோம். தக்காளி போட்டோடனே அது வேதங்கினோடனே பார்த்தீங்கன்னா சால்ட்டு போடணும். சால்ட் போட்டுட்டு அது என்ன குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுட்டு வாட்டர் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் அது வெந்துருக்கும். நம்ம போயிட்டு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு வந்தோம்னா கட்டாது. ரெடி. தோசை ஊற்றி சாப்பிடலாம். தோசை ஊற்றும்போது கொஞ்சம் அங்கங்க கருகி இருக்கு நண்பர்களே. அது இல்ல, அது அது உது அது பொடியா நறுக்குனது இருக்கும்ல, சின்னதா ரொம்ப அதுதான். ஸோ அதனால நீ வந்து கரெக்டாக தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியாது. சின்னதாக அது மாதிரி இருக்கும். ஓகே, தோசை ஊற்றுங்க. தோசை வேணுமா? ஏன்னா எனக்கு பசிக்குது நண்பர்களே. எங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருந்தோம். பிரியாணி சாப்பிட்ட சொல்கிறாங்க. பிரியாணி பிடிக்காத நீ எப்படி பிரியாணி சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா? ஸோ இன்னைக்கு மத்தியானம் பசிக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே நான் பிரியாணி சாப்பிட்டேன். என்னவே எனக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு ஃபஸ்ட்டில் சொன்னேன். அப்புறம் எதுக்கு நான் பிரியாணி சாப்பிட்ட சொல்லிவிடுங்க. எதுக்காகனா பசிக்கு. வேறு எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு சத்தியமாக பிரியாணி பிடிக்காது நண்பர்களே.
வாங்க நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுப்போம். ஏசி போட்டிருக்கோம். ஸோ மம்மி தோசை ஊற்றிருங்க. ஊற்றுங்க. சாப்பிட ரெடியா? சாப்பிடலாம் எப்பயோ ரெடி. பார்த்து சொல்லு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? செம்மையாக இருக்கும் நண்பர்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஸோ கையெல்லாம் கழுவிட்டேன். கை கழுவலாம் நினச்சிக்காதீங்க நண்பர்களே. தோசை நல்லா இருக்கு, முறுன்னு. சுட்டுச்சு நண்பர்களே, பரவாயில்ல. இவ்வளோலாம் எவ்வளோ பார்த்தா சூப்பரா? ஓகே பாய். கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. நம்ம செஃப்புக்கு தோசை ஊற்றுறது கூட காமிக்கணுமா? ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா கூட சேர்ந்து நானும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்பாவும் பொண்ணும் கிண்டல் பண்ணுவாங்க, தோசை சரியா ஊற்ற தெரியலன்னு. எங்கள் மாமியாரே சொல்லுவாங்க, என்ன தோசை ஊத்துற நீ அப்படின்னுவாங்க. ஆனால் நான் எப்படி ஊற்றுவேன் ப்ரோ? ஊற்றுறேன் நீங்கள் பாருங்க. இதுக்கு மேலே என்னங்க தோசை ஊற்றணும்? இல்லை வீட்டிலலாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க நண்பர்களே, கொடுக்கறத சாப்பிட்டு பண்ணுவாங்க. ஓகே. என்ன போடுங்க. இந்த பூனை அடிக்கடி வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கு. போடிச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஒரு தோசையோட போதும். நீ வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாய். சரி நண்பர்களே, எங்கே பார்த்துறோமே நன்றி. சாப்பிட்டு சந்திக்கலாம். அது உங்கள் பிஜே விலாகர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அம்மா வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வீடியோவில் தான் இது மாதிரிலாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் வந்து இது சத்தியமாக ஸ்கிரிப்டட் கிடையாது. இது வந்து அம்மாவை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள்.